எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பா எல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம். காலையில் எதுவும் வேலை இல்லையா? வேலைலாம் இருந்தது. சாயங்காலம் பால் எடுத்து வந்தேன். அப்போ தான் டீ குடிச்சேன். கொண்டாட்டம் வேலை எல்லாமே முடியுது. ஏன்னா பாலை போய் பண்ணையில் போட்டுட்டா? சரி. மொதல் வேலையாக அப்பா பால் கறந்து வச்சுட்டு வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. பாப்பாவெல்லாம் காட்டக்கூடாது, டென்ஷன் ஆகிடும். நித்திக்கு கால் சரியானதும் போதும், அவன் போடுற ஆட்டம் இருக்க. பா சரி சும்மா அடிக்க வரான் பாருங்க. பாப்பா இங்கே வந்து வீட்டில் வந்து எல்லோரும் டீ குடிக்கிறாங்களா. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோலம் விட போகிறாங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஏதோ கோலம். அப்படியே இதை போட்டுட்டு அடுத்ததாக புள்ளி வச்சு கோலம் விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சின்ன குளமா பெரிய குளமாம்மா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. பால் வந்து அப்பா கறந்துட்டு வந்து வச்சுருக்காரு. அந்த பாலை போயிட்டு பண்ணையில் போட்டுட்டு வரலாம் வாங்க. வந்த பிறகு அம்மா கோலம் எப்படி ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு அதையும் காட்டுறோம் பாருங்கள். நித்திக்கும் நானும் வந்து பால் போட போகிறோம். கொடுப்பா. இவன் வண்டியில் உட்கார வச்சு இவனை வேற இழுத்துக்கிட்டே போனோம். கையில் கொடு. பிடிச்சிக்க. எப்படி உக்காந்துட்டு வரான் பாருங்க. பால் பண்ண வரையும் இவனை இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வரணும். யார் டெய்லி பால் போட போகிறாங்களோ அவங்களோட போயிடுவான். இந்த மாதிரி அவனை அழைச்சிட்டு போகணும். வண்டியில் வரான் பாருங்க. ஓய் சைக்கிளை மிதிடா, மிதி, காலை வச்சு மிதி. வை 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 வை. இரு கயிறு எடுத்துக்கிறான். போமா டாட்டா. அங்கே பின்னாடி இருப்பா. இப்படி திருப்ப, இங்கே திருப்ப வண்டியா. போயிட்டு பால்லாம் போட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா வெளியில் போட்டிருக்க கோலத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க கோலத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாம்பிள் கோலம் தான் இன்றைக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல பெரிய கோலமாக விடுவாங்க. இந்த வாசல் படிக்கிட்ட வந்து சின்னதாக தான் விடுவாங்க. அந்த கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க. கோலம் அம்மாவோட கோலத்தை காட்டு பாருங்கள். நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ போட்டாங்க. அம்மாவோட கோலம் இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது. ஃபைனலாக போட்டு முடிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சிருச்சு அம்மா. அடுத்தது என்ன வேலைம்மா? இப்போ தான் கோலம் போட்டு முடிச்சிருக்கேன். நம்ம அடுத்தது போய் அடுப்பு பற்ற வச்சு சோறாக்கணும். காலை சாப்பாட்டுக்கு நேரம் வச்சுப்பா. என்ன சோறு? சோறு தான். சோறு வடித்து இன்றைக்கி கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் அரிக்குது. வேறு ஏதாவது முருங்கைக்கீரை உடச்சிட்டு வந்து சரி பண்ணேன். கீரை உடச்சிட்டு வந்து வைப்போம். கீரை சாம்பார் இன்னைக்கு. வேப்பங்குச்சி உடைக்கிறோம் பல் விளக்கிறதுக்கு. எனக்கும் ஒன்று அப்படியே லேசாக உடச்சி கொடுப்பா. உனக்கு வேணுமா? கிடக்கத்தை உடச்சிக்க முடியாது. இந்தா அவனுக்கு நித்திக்கு கேட்பான். ஆமாம், அவனுக்கு குச்சியை கண்ட உடனே கேட்பானா. மறுபடியும் ஒரு நாடா வரணுங்க. ப்ரஷ் எப்படி இருக்குது பாருங்கள்.
வீட்டில் இருந்தால் ப்ரெஷ்ஷில் வளர்ப்போம், இப்படி கொட்டாய்க்கு வந்துட்டோம்னா இதுலேயே உடச்சிப்பேன் நான். அப்பா எப்போ தான் அவனுக்கு நீ கொடு. அப்பா எப்போதும் வேப்ப குச்சி தான், நம்ம அடிக்கடி வேப்ப குச்சியில் வளர்க்க மாட்டோம், ப்ரஷ்ஷு தான். தொட்டிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சு தவிடெல்லாம் போட்டு கால் நேரத்தில் ஊற வச்சோம்னா அது மாடுகள்லாம் ஒரு 10-11 மணி வாக்கில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஊறி போய். அதனால் காலை நேரத்தில் தவிடு ஊற வைக்க போகிறேன். அரை மக்கு தவிடு, ஒரு குடம் தண்ணி, இதை தான் நம்ம போயிட்டு ஊற வைக்க போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு என்னான்னு சொல்கிறோம் பாருங்கள். சாப்பாட்டுக்கு வந்து அம்மா அரிசி ஊற வச்சுருக்காங்க. இது அடுத்ததாக வந்து மிளகு ரசம் வச்சுட்ருக்காங்க. பருப்பு ரசமா? மிளகு மாரி மிதக்குது. அப்புறம் அது மிளகு போட்டு தான் வைக்கணும். மிளகு சீரகம் வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது பொரியலுக்காமா? பொரியலுக்கு அது வடை போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலை வச்சுருக்காங்க சாப்பாட்டுக்கு. அது கொதித்ததும் அப்படியே அரிசி போட வேண்டியதான். அடுத்தது நம்ம இன்னும் சாம்பாருக்கு உள்ள காய்கறி எடுமா. இப்போ தான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தான். போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கு முருங்கைக்கீரை சாம்பார். இன்றைக்கி காலையில் முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு, ரசம். காலை உணவு இதாங்க நம்ம வீட்டில். ஸோ வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 1 ஹவரில் எல்லாமே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். எண்ணெயை ஊற்றி கடுவை போட்டிருக்காங்க. குழம்பு வைக்க போகிறாங்க அம்மா. அது எதுக்குமா தனியா? இந்த வெங்காயம் பொரியலுக்கா? சோப்பு போடுறானா? என்ன தெரியாமல் இருக்கு அவனுக்கு. சோப்போட வர தண்ணி ஊற்ற எங்கேயா போகிறான்? சோப்பு எடுக்க போகிறானா? போயிட்டு சும்மா குளிங்கன்னு சொன்னதுக்கு ஒரு சோப்பையே எடுத்துகிட்டு வரான் பாருங்க. சோப் போட்டு குளிப்பா. ஆயா ஆயா ஊற்றி குளி குளி குளி. தண்ணி ஊற்று. சோப் போட்டு கண்ணு எரியும். தண்ணி ஊற்று. பார்த்தீங்க எப்படி குளிக்கிறானே. சோப்பு போடுறத பாரியா. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஹலோ நித்திக்க குளிடான்னு சொன்னது போதும் எப்படி குளிக்கிறான்னு பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸை மேலே தூக்க ஆரம்பிச்சிடான். ட்ரௌசர் போடல. இது போட்டுருவாங்க சேனலில் வந்து தம்பியை இதாக காட்டிட்டீங்கன்ட்டு சேனல்லேருந்து மெசேஜ் வந்துடும் அப்புறம். அதனால் கட் பண்ணிட்டேன். நல்லா குளிக்கிறாங்க. நிறையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் ஆள். ஸோ இந்த காலை வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு ஜாலியாக. சாப்பாடு வந்து அம்மா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சதும் சாப்பிட வேண்டிதான். அதுக்குள்ளே இடையில கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க. காலையில் ஒரு இதாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால் அம்மா வந்து இங்கே டக்குன்னு நிறையா வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பா தேங்காய் பால் வந்து வெறும் வயிற்றுல டெய்லியும் காலையில் குடிச்சிட்ருக்கேன் இந்த அல்சருக்காக. இருக்காமா போ? தேங்காய் பால் காலையில் குடிப்பதால் வரும் நன்மைகள் என்ன அப்படின்னா எதுக்காக குடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அல்சருக்கு குடித்தா நல்லாயிருக்கும். அந்த ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஊற்றி கொடு. எனக்கு கூட உனக்கும் என்ன புளிக்குமா? இப்படி ஆயிடுச்சு.
எப்போ அடிச்ச? ராத்திரி அரைச்சி வச்சுருந்தேன். போதும் கிடையாது. அரைச்சி இப்போ தான் வச்சு வடிகட்டி வச்சுட்டு வரேன். எப்போ அரைச்சின்னு கேள்வி கேட்குறேன். ஊற்றணும். போதும். போதும். ரொம்பவும் குடிக்க முடியல தேங்காய் பால். சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு அப்பாலாம். வந்து பாருங்க, சாப்பாட்டில் உட்காந்துட்டார் தலைவர். ஏன்னா முருங்கை குழம்பு மாரி இல்லைம்மா, ரசம் மாரி இருக்கு. ரசம் மாதிரி தான் வச்சேன். குழம்போட ரசம் தான் வாசனையாக நல்லா இருக்கும். நான் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காலை வேலை என்ன அன்னைக்கு? காலை வேலை என்ன வேலை ஆன வேலையும் ஆச்சு. இப்போ பச்சிக்கண்டி பூச்சி உடனே அம்மாலாம் எதிர்பார்க்கல. நான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன். எதையாவது போட்டு உடச்சிட்டு தான் இருக்கான்ல. தண்ணி கேட்குறாம்மா, அதனால தான் பெருங்குளத்தில் போட்டு ஆட்டிக்கிறாங்க. நம்ம வீட்டில் சாம்பார் பாருங்க, எது சாம்பார் எது ரசம்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு அவார்டு. என்னப்பா? கண்டுபிடிக்க முடியாது சக்கரம். இது ரெண்டுமே ரசம் மாதிரியே இருக்கு. ஆனால் இது வந்து பருப்பு ரசம், இது வந்து கீரை ரசம். கிண்டுனா தான் தெரியும் உள்ள கீரை இருக்குன்னு. ஆனால் ரெண்டுமே ஒரே தெளிவு தான். ஏன் தான் இன்னைக்கு இப்படி வச்சுட்ட? ரசமாக வச்சா நல்லா இருக்கும். ரசம் தான், கீரை ரசம் தான். சரி சரி, சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சாப்பிடுங்க. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ம். காலை வேலை இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே என்ன வேலை? தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துட்டோன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டா? நீ போயிட்டு வா, நான் பாப்பா வச்சு போயிட்டு வந்தோம். எங்கே? 2வது வேலை. சரி சரி. ஒன்றும் இல்லை, வண்டி வந்து திருமால் வச்சுடு. அப்படியே பஸ் ஏறி போயிட்டு வந்துடு. வண்டி இங்கேருந்து போகணும் தேவை. தஞ்சாவூர் வரையும் போவானாங்கிறியா? சரி சரி. நீ சாப்பிட்லாமா? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அது ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு இல்லை இது கழுவுன்னு தான், வெந்நீர் வச்சு நல்லா உள்ளே ஊற்றிட்டு போட்டு கழுவணும். அம்மாவோட ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. சங்கால ஊற்றி குடியாதா? சும்மா குடிச்சு பார்த்தேன். ரெண்டா? 1 2 சொல்லுங்க. 1 2 3 4 5 அது 5 10 தான் கரெக்டாக வருது. 5 10 தான் கரெக்டாக வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து இனிமேல் என்ன வேலைன்னா, கட்டில் தூங்குற வேலை. காலையிலேயே தூங்கினா குறைச்சல் இல்லை, கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கணும். நீ தூங்க, நாங்க தூங்க கூடாது. ஆனா நீ இது போன் பார்க்கலாம், தூங்கலாம். மீன் பற்றி ஊற்றின கண்ணு எரிச்சலாம். மீன் சாப்பிட்டது கண்ணு எரிச்சல் இல்லை சுத்தமாக. எத்தனை மணிக்கு பார்த்தா? ஒரு நம்ம முடிச்சுட்டு பார்க்குறப்ப தூங்கிட்டு தான் இருக்கான். 3 இருக்குமா? காலை நேர பொழுது இன்னைக்கு நல்லா போயிடுச்சு. சாப்பிட்டு இப்படிலாம் பார்த்தா மணி 10 நெருங்க போகுது. 10 ஆச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இன்றைக்கி வந்து என்ன வேலை இருக்குன்னா, இதுக்கு மேலே பாப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிற வேலை இருக்குது. நான் வந்து எனக்கு அல்சர் டேப்லெட்லாம் இல்லாதனால வலி வர ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரணும். இதான் என்னுடைய வேலை. அப்புறம் அம்மா வந்து ஆடு மாடெலாம் பார்த்துப்பாங்க. ஸோ இன்னைக்கு காலை பொழுது நல்லபடியாக முடிந்தது. இதுதான் நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக். எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஏன் அவங்க அண்ணி வந்து வேலை செய்ய மாட்டாங்களா, எல்லா வேலையும் நீங்களே அம்மாவும் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்களும் செய்வாங்க. ஆனால் வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்மளோடையே இருக்கட்டும். எந்த ஒரு தவறான கருத்துக்கள் வந்தாலும் நம்மளோடையே போயிடும். புதுசாக ஒருத்தவங்களை காட்டி அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவங்கள காட்டுறது இல்லை. மற்றபடி ஒன்றும் இல்லை, அவங்க வேலை செய்யாமலும் இல்லை, அவங்க தான் அதிக வேலை செய்வாங்க, அம்மாவும் செய்வாங்க, எல்லோரும் செய்வோம். அவங்கள வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம கூடயே போயிட்டு என்னப்பா. அவ்வளோதான் மக்கள், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க.
சரி அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.